ஒரு வீடியோ போதும் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுட்டு பர்ஃபெக்டாக செட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் த பிஸ்னஸ் ப்ரொஃபைல். அப்படின்னா என்னென்னா, கூகுள் மை பிஸ்னஸ் நேமில் வந்து கரெக்டாக பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை மட்டும் கொடுங்க. எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. அதேமாரி ஒரு ப்ரைமரி கேட்டகரி அப் டு 10 செகண்டரி கேரக்டர்ஸ் வரையும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் வந்து 750 கேரக்டர்ஸில் உங்களுடைய ப்ரைமரி சர்வீஸ் என்ன, அதோட உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னங்கிறத தெளிவாக கொடுங்க. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸை கரெக்டாக பின் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் சர்வீஸ் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைக் இந்தமாரி வேறு எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் ஃபுல் அட்ரஸை கரெக்டாக தெளிவாக கொடுங்க. ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஃபிஃப்த்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் யூஆர்எல் கரெக்டாக கொடுங்க. வெப்சைட் யூஆர்எல்ங்கிற இடத்துல சோஷியல் மீடியாஸ் லிங்க்கை கொடுக்காதீங்க. சப்போஸ் அந்தமாரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பாயின்மெண்ட் லிங்க்கை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து அப்பாயின்மெண்ட் லிங்க் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களோட கான்டாக்ட் பேஜோட லிங்க்கை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதேமாரி வெப்சைட் யூஆர்எல் வந்து கரெக்டாக தெளிவாக கொடுங்க. பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸை வந்து கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 24/7 கொடுக்க வேணாம். அதாவது 24 ஹவர்ஸ் கொடுக்க வேணாம். காலையில் 7 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் கொடுங்க. அதுவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் போஸ்ட் போடுங்க. டெய்லியும் அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னா வந்து வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் போஸ்ட் போடுங்க. அப் டு வந்து ஒரு 20 ஃபோட்டோஸ் வந்து ரியல் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஏஐ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண வேணாம். வீக்லி ஒரு 2 ஃபோட்டோஸ் 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அது உங்களை நல்லா வந்து இது பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து அந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். கூகுள் மை பிஸ்னஸ் நேமில் இருக்க மாதிரி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, நேப்புன்னு சொல்லுவாங்க. அது எல்லா சோஷியல் மீடியாலையும் என்ன லைக் உங்கள் ஒரிஜினல் அட்ரஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் லைக் மீடியம், கோரா, ரெடிட் எந்தெந்த சோஷியல் மீடியா இருக்கோ எல்லா இடத்துலையும் அதை கொடுங்க. அதேமாரி சைட்டேஷன்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் லிஸ்டிங் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் நேம், உங்களோட அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகிறது தடுக்கலாம். வந்து வித் வந்து 1000 பிக்சல்ஸ், ஹைட் வந்து 1500 பிக்சல்ஸ் அந்தமாரி கொடுங்க. 1000 into 1500 பிக்சல்ஸ் அந்த இதில் கொடுங்க. குவாலிட்டி வந்து லைக் அப் டு 5 MB வரைக்கும் வச்சுக்கோங்க. லைக் அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி. வீடியோவோட குவாலிட்டி வந்து 75 MB இருக்கணும். 75 MBக்குள்ளே இருக்கணும். 15 செகண்ட்ஸ்லேருந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். அந்தமாரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் செட்டப் பண்ணும்போது ஒரு 10 ரிவ்யூஸ் கண்டிப்பாக வாங்கிடுங்க. அதில் உங்களுடைய கீவேர்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம் அதெல்லாம் லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுடைய சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன், சர்வீஸ் ஏரியான்னு இருக்கும். இந்த இடத்துல சர்வீஸ் எல்லாமே கொடுங்க. அப் டு 30 சர்வீசஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சர்வீஸ் ஏரியாஸ் ப்ளஸ் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜிஎம்பிக்கும் கால்ஸ் வரல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். கூகுள் ஜிஎம்பி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.